மன உளைச்சல் காரணமாக பெற்றவங்க வந்து ரொம்பவுமே சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு டேர்ம் ஃபீஸே எல்கேஜி யூகேஜிக்கும் போது ஒரு 50,000 வந்துடும். அதேமாரி குழந்தை படிக்கணும், நல்லா படிக்கணுங்கும் போது ஒரு டியூஷனுன்னு சேர்த்தும் போது 2,000 3,000 ஒரு மணி நேரத்துக்கு அவங்க ஃபீஸ் கொடுக்கணும். அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்தால் அவங்களுக்கு ஃபீஸும் கட்டணும், குழந்தைகளுக்கு டேர்ம் ஃபீஸ் கட்டணும். இப்படிங்கும்போது மாசமான 2 லட்சம் சம்பாதிச்சாலும் பத்தாது. ஏன்னா 2 பேர் சேர்ந்து சம்பாதிச்சாதான் அவங்களுக்கு ஒரு அளவுக்கு அப்படியே போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு குழந்தையும் நல்லா அந்த உணர்ந்து நல்லா படிச்சு இது பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி. இந்த டிவி நோண்டுறது, செல்போன் நோண்டுறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு குழந்தைங்க சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் குழந்தைங்க அந்த செல்போன் கொடுத்தாதான் சாப்பிடும். அதே மாதிரி ஹோம்ஒர்க் எழுதணும்னா செல்போன் அது இருந்தாதான் அது படிக்கும்னு சொல்லும். 1 2 சொல்லி கொடுத்ததுக்கு பதிலாக என்ன பண்ணுறது, அவங்க வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு 1 2 3ன்னு சொல்லி ஒரு இதை எழுதி செல்போனை கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தைங்க அதில் 1 2 3 4 அது 1 போயிடுச்சுன்னா 2வது போயிடுச்சுன்னா 3வது என்னன்னு அந்த பிள்ளைங்களுக்கு தெரியறதுக்குள்ள 5 6 போயிடும். அப்போ அவங்களுக்கு 1 2 3 தெரியாது. இப்படிதான் அவங்க மன உளைச்சல்ல பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கறது இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், ஒரு சந்தோஷமே இருக்காது. பக்கத்துல இருந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து நோட்டில் எழுதி கொடுத்து படிக்க சொல்லி சொன்னோம்னா அந்த படிப்பு அவங்க மண்டையில் ஏறும். எழுதும்போது இந்த எழுத்து இந்த மாதிரி வருதா, இப்படி சுழிக்கணுமா, இப்படி எழுதணுமா அப்படிங்கும்போது அந்த பிள்ளைங்க நோட் எழுதும்போது நல்லா எழுதுங்க. அப்படி எழுதுனா தான் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல மனப்பாட சக்தியும் இருக்கும், எழுதுறதுல அவங்களுடைய மன தெளிவும் இருக்கும். காலத்தில் நான் எங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸுங்கும் போது 100 ரூபாயே ஜாஸ்தியாக இருக்கும். எங்கள் வீட்டில் 6 7 பேர்த்துக்கு நான் எங்கள் அப்பா படித்து ஃபீஸ் கட்டணும்னு ரொம்ப சிரமப்படுவார். 700 ரூபா கட்டணுமே அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி. அப்போ எங்கள் அண்ணன்லாம் நல்லா படிப்பாங்க. எங்கள் பெரிய அண்ணன்னா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 5th போகாமல் 6th போய் சேர்ந்தார். அவங்க மகாஜன் ஹை ஸ்கூல்னு மேட்டுப்பாளையத்தில், அந்த ஸ்கூலில் நல்லா எங்கள் அண்ணன் படிக்கும்போது எங்கள் அண்ணனுடைய படிப்பை பார்த்துட்டு அவங்க பிரின்சிபல் இருந்துட்டு 4thலேருந்து 6th அப்படியே டைரெக்டாக போட்டு விட்டாங்க. இப்போல்லாம் இங்கே அப்படியெல்லாம் யாருமே இது பண்ணுறதில்ல. அதே மாதிரி 2வது அண்ணனும் நல்லா படிப்போம், பாஸ் மார்க் வாங்குவாங்க. மேக்ஸில் வந்து எங்கள் 4வது அண்ணன் 100க்கு 120 வாங்கினாரு. ஏன்னா அவர் சாய்ஸே இல்லாமல் எல்லாமே எழுதிடுவார். மேக்ஸுங்கும் போது அவருக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அந்த பேப்பர் இன்னும் கூட எங்கள் அண்ணன் கையில் வச்சிருக்காரு. 100க்கு 120 வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பெருமையாக இருக்கும் எங்களுக்கு. ஃபீஸு இப்போ ஃபீஸு அப்படி, அந்த காலத்து ஃபீஸு அப்படி. ஆனால் இப்போ வந்து ரொம்பவுமே ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப இது பண்ணுறாங்க. அப்போ நாங்களாம் ஃப்ரீயாக படிக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வந்து ரொம்பவும் ஒரு மன உளைச்சல் தான் காரணம் எல்லாத்துக்குமே. காசுலேருந்து எடுத்துட்டாலும் சரி, டீச்சர்ஸ்லேருந்து எடுத்தாலுமே எல்லாத்துக்குமே மன உளைச்சல் தான். அப்புறம் ஒரு இது என்னாச்சும் ஒன்று, நாங்கள்லாம் ஹோம்ஒர்க் எழுதாமல் போனோம்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு தடவைக்கு நீ 4 தடவை எழுதிட்டு வா, 5 தடவை எழுதிட்டு வா, எழுதிட்டு வந்தால் தான் உங்களை எல்லாம் நல்லா எழுத முடியும், நீல் டவுன் போடுன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் குழந்தைங்க நீல் டவுன் போடணுன்னா இப்போ வேலை பார்த்துட்டுன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. குச்சி எடுத்து பெரம்பெடுத்து அடிப்பாங்க முன்னையெல்லாம். அதுக்குன்னே வாத்தியார் பையங்களை குச்சி கொண்டு வர சொல்லுவாங்க. ஆனால் குச்சி கொண்டு வந்து பையனுக்கு 4 அடி முதல் விழுகும். இப்பெல்லாம் குச்சி கொண்டு வந்தாலே போலீஸில் ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க, எங்களை அடிக்கிறாங்களே இல்லையா, கீழே விழுந்து அடிப்பட்டா கூட டீச்சர்ஸ் தள்ளி விட்டாங்க, டீச்சர்ஸ் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி இப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தடவைக்கும் பனிஷ்மெண்ட்டுங்கிறது இப்போ வந்து ரொம்பவும் ஒரு, நாங்களாம் அப்பெல்லாம் படிக்கும்போதெல்லாம் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ வந்து ஒரு டவுட் கிளியர் பண்ணி கேட்க சொன்னால் கூட மனசுக்கு இதாக இருக்குது. ஒன்றுமே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இதுமா இருக்கும். எக்ஸாம் டைம் நாங்கள்லாம் வந்து பேப்பர்லலாம் அத்தனை பேப்பர் எழுதணும், இத்தனை பேப்பர் எழுதணும்னா நாங்கள்லாம் முதல் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் அப்படி எல்லாம் நல்லா படிச்சுட்டே தான் இருப்போம் ஒழிய எக்ஸாம் பேப்பரில் நாங்கள் பாரு இத்தனை பேப்பர் வாங்கி எழுதணும், அத்தனை பேப்பர் வாங்கி எழுதணும்னு எக்ஸாம் டைம் அப்படி நல்லா படிப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸாம் எழுதுவாங்க. ஒவ்வொருத்தர் வந்து 100 வாங்குவாங்க, ஒருத்தர் வந்து 27 கூட வாங்குவாங்க,
95 கூட வாங்குவாங்க, 60 வாங்குவாங்க இப்படி. ஆனால் அதுக்கு ஏற்றத்தாழ்வே இருக்காது. இந்த தடவை இதை படித்து எழுதுகிறோம், அடுத்த தடவை நல்லா படித்து எழுதுவாங்கன்னு சொல்லி முயற்சி தான் எடுத்து இது பண்ணுவாங்களோடைய டீச்சர்ஸும் சரி எல்லாமே முயற்சி எடுத்து எல்லாமே படிக்க வைப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா கோஆப்ரேட்டிவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. அவன் எவன் காசு கொடுக்குறானோ அவன் குழந்தைங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்கு, எது நல்லா படிக்குதோ அதை இது பண்ணுவாங்க. இப்போ வந்து ஏற்றத்தாழ்வே இல்லாமல் இப்போ வந்து காசு தான் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் படிக்க வைக்குது எல்லாத்தையும். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த எஜுகேஷன் லெவல் என்ன ஆகுன்னு தெரியல. நல்லா படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடையாது, படிக்கிற பிள்ளைங்களுக்கு காசு கிடையாது, காசு இருக்கிற பிள்ளைங்களுக்கு ரெண்டுமே கிடையாது. அறிவும் இருக்காது, ஒரு எழுதுகிற திறமையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இப்படியே தான் போயிட்டு இருக்கு. இந்த காலத்து பிள்ளைங்க வந்து படிக்கணுங்கிற இது என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நல்லா படிக்கிறாங்க. பிள்ளைங்கள நல்லா படித்து நல்லா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு எண்ணம் பிடிச்சி ஒரு பிள்ளைங்க 600க்கு 600 நல்லா வாங்கி நல்லா படிக்குதுங்க. அந்த காலத்துலேயும் எல்லாம் படித்தாங்க, ஆனால் அது வந்து கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். இப்போ வந்து படிக்கிற பிள்ளைங்க இந்த எய்ம் வச்சே நல்லா படிப்பாங்க. அப்புறம் யூனிஃபார்ம் அப்படி தான். நாங்கள்லாம் வந்து ப்ளூ ஒயிட் இப்படி தான் போட்டுருப்போம் முடிய. இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஒவ்வொரு யூனிஃபார்ம், ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு யூனிஃபார்ம். காலையில் இது திங்கக்கிழமை ஒன்றுன்னா புதன்கிழமை ஒன்று, வியாழக்கிழமை ஒன்று, வெள்ளிக்கிழமை அப்படி ஒரு சேஞ்சாக ஒரு யூனிஃபார்மும் போட்டு குழந்தைங்களுக்கு என்ன இதுன்னே தெரியும். இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா மறுநாள் அந்த யூனிஃபார்ம் போட்டு போனால் இந்த ஸ்கூலில் எந்த ஸ்கூல் படிக்குதுன்னே தெரியாமல் போயிடும். முன்னெல்லாம் ஒரு யூனிஃபார்ம்னா இந்த ஸ்கூல் பிள்ளைங்க தான் இது போகுதுங்க அப்படின்னு நல்லா தெரியும். இப்போ அப்படி இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் யூனிஃபார்ம் போட்டு போகிறதுனால அந்த எந்த ஸ்கூலில் படிக்குது என்ன இதுன்னே தெரியாமல்